அனைவருக்கும் வணக்கம். இன்று தொலைக்காட்சியிலே மதுரையிலே ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கள்ளச்சார வியாபாரி எனக்கு ஜாமீன் வேண்டும் என்கிறார். அரசு தரப்பில் காவல்துறையினர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். என்னவென்று மதுரை கிளையில், அதாவது இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று நீதிபதி கேட்கின்றார். கேள்வி என்னவென்று, இவர் மேல் இங்கே கள்ளச்சாராய வழக்கு மட்டும் 80 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று. அதற்கு நீதிபதி கேட்கின்றார் என்னவென்று, 80 வழக்குகளில் இருப்பவர் ஏன் அவரை குண்டாசில் நீங்கள் அடைக்கவில்லை என்று. பிறகு ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது. கணம் நீதிபதி அவர்களே, நீங்கள் கூறிய கருத்து ஏன் குண்டாசில் அடைக்கக்கூடாது என்பது, குண்டாசில் அடைப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பர், அதாவது டிஎஸ்பி, எஸ்பி இவர்களுக்கும் கலெக்டருக்கும் மட்டும்தான் அதிகாரம் உண்டா? ஏன் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள், 5 வழக்குகள் 10 வழக்குகள் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் நீதிமன்றம் அவருக்கு முதலில் அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனையோ அல்லது குண்டாசையோ ஏன் வழங்கக்கூடாது? ஒரு முறை குண்டாசில் இருந்து வந்தவருக்கு அடுத்த ஆண்டு 5 ஆண்டு தண்டனை கொடுங்கள், மீண்டும் செய்தால் ஆயுள் தண்டனை வழங்குங்கள். இதற்கு காவல்துறை பொறுப்பு எப்படி ஏற்கும்? 80 வழக்குகள் ஜாமீனில் வழங்கப்பட்ட அதே நீதிமன்றம் தான் இந்த கேள்வி கேட்கின்றது. எனவே இதிலிருந்து தெரிகிறது நீதித்துறையில் குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது என்பது என் கருத்து. எனவே குற்றவாளிகள் எத்தனை பேராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நீதிக்குட்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் 5 களில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்கும்போது நிச்சயம் அவர்கள் குண்டாசிலோ அல்லது ஆயுள் தண்டனை கைதிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் ஒழிய தமிழகத்தில் தொடர் கொலை, கொள்ளை இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போ இதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. 80 வழக்குகள் ஒருவன் மேல் இருக்கிறது என்றால் அவனை சமுதாயத்தில் நடமாட விட்டு இருக்கக்கூடிய காரணம் யாருடைய தவறு? அந்த 80 முறையும் காவல்துறை நீதிமன்றத்துக்கு கைதிகளை அழைத்து சென்று நீதிமன்றத்தின் மூலமாக தான் வெளியே வருகிறார்கள். எனவே நீதித்துறையில் மாற்றம் வேண்டும், கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது பலமுறை நான் வலியுறுத்தி வருகிறேன். எனவே எனக்கு யாரும் தனிப்பட்ட விரோதம் அல்ல, சமுதாய நலன் அக்கறை உண்டு. பாதிக்கக்கூடாது, மக்கள் பாதிக்கக்கூடாத அளவு குற்றங்களை செய்யக்கூடிய எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.